ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எஸ்விதாவோட நமக்கு மேக்கப் பொருள்கள் அண்ட் அவளுடைய கிட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். மேக்கப் கிட்ஸு. ஸோ அவள் என்னென்ன திங்ஸ்லாம் வச்சுருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஷேடோ. இது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். 180 300 தான் இது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் இதில் ஐஸோட நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ கலர்ஸ் வந்து என்னென்ன கலர்ஸ் அப்படிங்கிறது அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஒயிட்டில் கொடுக்குறதுனால நமக்கு கிளியராக தெரியாது. ஸோ அதோட கலர்ஸ் எல்லாமே இதில் ஒரு மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மிரர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஐஷேடோ யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் தெரியுதுங்களா? பாட்டமில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் பவுடர், ப்ரஷ்ஷு, லிப்டிக், ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 280 வந்து வர்த்தான ஐஷேடோ பாக்ஸ் தான் இது. ஸோ யூஸ் பண்ணி நாங்கள் பார்த்துருக்கோம். எந்த இதுவும் சைட் எஃபெக்ட்டும் இல்லை. நிறைய இது யூஸ் பண்ணோம் லோக்கல் பிராண்ட் அப்படின்னா ஸோ லைட்டாக அரிப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை. ஓகேங்களா? இது பாஞ்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 விதமான பாஞ்சு இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் 100 rupeesக்கு தான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஓகேங்களா? ஸோ அதோட சேர்த்து வந்து நமக்கு இந்த பாஞ்சோடு சேர்த்து இந்த ப்ரஷ்ஷு, ஸோ இந்த ப்ரஷ்ஷு எல்லாமே சேர்ந்து வந்தது 100 rupeesக்கு. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்விதா எவ்வளோ லிப்டிக்ஸ் வச்சுருக்கான்னு பாருங்கள். என்னுடைய சிஸ்டர் ப்ரெசென்ட் பண்ணது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸ், மொத்தம் 100 கலர்ஸ். இது இல்லை பாதி கலர்ஸ் வந்து எஸ்விதா மிஸ் பண்ணிட்டா. ஸோ கம்மியான கலர்ஸ் தான் இப்போ இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு ஃபவுண்டேஷன் க்ரீம் இது. ஸோ கண்ணுக்கு பக்கத்தில் வந்து நமக்கு மேக்கப் கலைஞ்சிருச்சு அப்படின்னாக்கா இதை நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது எஸ்விதா யூஸ் பண்ண மாட்டா, இது என்னுடையது. ஓகேங்களா? அப்புறம் பொட்டு, இது எஸ்விதாவோட பொட்டு தான் இது. ஏன்னா அவளுக்கு ரொம்ப பிடிச்சி அவள் வாங்கிக்கிட்டா. இது ரோஸ் பவுடர், இதுவும் என்னோடது தான். நெயில் பாலிஷு, ஃபவுண்டேஷன் க்ரீமு, இதுவும் என்னோடது தான். ஹேர் பின். ஸோ ஒரு பாக்ஸில் அவள் இவ்வளோ கிட்ஸு வச்சுருக்கான். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னொரு பாக்ஸ் பார்க்கலாம். இது ஒரு மேக்கப் கிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் யூஸ் எல்லாமே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கலர் பொட்டு. ஸோ எஸ்விதாவோடது. ஓகேங்களா? அவள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து வேர் பண்ணிப்பா. அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர். ஸோ இது வந்து நான் டி நகரில் வாங்கினது. 3 சேர்த்து 100 rupees தான். ஓகே. இது வளையல் பாக்ஸு. இது வளையல் பாக்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கெலாம் போனோம் அப்படின்னா அதில் எஸ்விதாவோட வளையல்லாம் இதில் இருக்கும். இதில் கிளாஸ் வளையல், அவள் கைக்கு பேங்கிள்ஸ் எல்லாமே இருக்கும். மாங்காய் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா நெக் செட்டு. இது எஸ்விதாவோடது தான். இது காயின் நெக்லஸ், இது எஸ்விதாவோடது தான். இது அவருக்கு வந்து பாவாடை சட்டெல்லாம் யூஸ் பண்ணால் அதுக்கு வேர் பண்ணுற ஆரம் இது. இது எஸ்விதாவோட நெக் செட் தான். இது எல்லாமே எஸ்விதாவோடது தான். அப்புறம் அவளுடைய ரெகுலர் யூஸ்க்கு மணி செட்டு. அது இன்னொரு நெக்லஸ்ஸு. இது லிப் லைட்டு. ஸோ லிப் லைட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லிப்போட மேட்ச் ஆகும். ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல். ஸோ நமக்கு லிப்புக்கு மேட்ச் மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணவங்களுக்கு இது தெரியும். தெரியாதவங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்விதாவோட நெயில் பாலிஷு, இன்னொரு நெயில் பாலிஷு.
ஆனால் அவகிட்ட மட்டும் நம்ம காமிக்கவே கூடாது. நான் செவுத்துலலாம் பெயிண்ட் அடிச்சுட்டு வந்துடுவாள். இல்லை, அவள் கைக்கும் யூஸ் பண்ணிப்பா, காலுக்கும் கூட யூஸ் பண்ணிப்பா. பக்கத்து வீட்டு உள்ளவங்க காலுக்கும் யூஸ் பண்ணுவாள். சீக்கிரமாக நெயில் பாலிஷை காலி பண்ணிவிடுவாள். அதனால தான் நான் இத்தனை நெயில் பாலிஷையும் நான் வாங்கி வச்சுருக்கேன். பாருங்கள், இவ்வளோ திங்ஸு ஒரு பாக்ஸில் எஸ்விதா பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லுவாள். பட் அவங்க அப்பா தான் வாங்கி கொடுத்தாங்க. வளையல் பாக்ஸு, பட் இது என்னோடது, எஸ்விதாவோடது வச்சுருக்கோம். இது எல்லாமே எஸ்விதாவோட பேங்கிள்ஸு. நாங்கள் ஆசைப்பட்டு வாங்கிட்டோம். பட் வந்து என் பொண்ணு ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால அது எதுவுமே யூஸ் ஆகலை. இப்போதைக்கு லூஸாக இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் யூஸ் ஆகுன்னு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து எஸ்விதாவோடது தான். இதுவும் எஸ்விதாவோடது தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட இருக்கிற வளையல் கலெக்ஷனோட எஸ்விதாவுக்கு தான் நிறையா இருக்குது பாருங்கள். ஆனால் இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி எந்த வளையலுமே இல்லை. இங்கே பாருங்கள், இவ்வளோ வளையல் கலெக்ஷன் வச்சுருக்கா. தெரியாத வந்து பார்த்திங்கன்னா சைஸ் தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டோம் ஆர்வக்கோளாறில். என் பொண்ணோட கையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கைக்கு இந்த வளையல் போகுமா அப்படின்னு அவங்க அப்பா யோசிக்கிறது இல்லையா, தெரியல. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்விதாவோட கலெக்ஷன் எல்லாமே. ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி எங்களுடைய நிக்கில் யாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.